சொந்தங்கள். எங்க போற? ஆபீஸ்க்குமா. இதுக்கு மேல நீ ஆபீஸ்க்கு போக வேண்டாம். ஏன் ஏன் ஆபீஸ்க்கு போக கூடாது? இனிமே நீ ஆபீஸ்க்கு வர மாட்டேங்கிற விஷயத்த நானே அமருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். நான் சொன்ன அமர் கிட்ட நீ ஒரு விஷயத்த சொல்லிடுறியா? ஏன்? நாளையில இருந்து அனி ஆபீஸ்க்கு வர மாட்டான்னு சொல்லிடு. அவளுக்கு பதிலா வேற யாரையாவது வேலைக்கு வச்சுக்க சொல்லு. சரிங்கம்மா. நான் என்ன செய்யணும்னு நீங்களே சொல்லுங்க. அந்த தேவாவை பார்க்க விடாம நம்ம அணியை நான் எப்படி தடுக்கிறது? அந்த தேவாவை இவளை எப்படி மறக்க வைக்கிறது? எனக்கு ஒண்ணு புரியலங்க. இதெல்லாம் எப்படி பண்றதுன்னு எனக்கு தெரியாது பாரதி. நாம உட்கார்ந்து பொறுமையா யோசிக்கலாம். எந்த முடிவா இருந்தாலும் நாம பொறுமையா தான் யோசிக்கணும். நித்யா, அனிஷா தேவாவை லவ் பண்றா. நீங்களும் நானும் அன்னைக்கு எவ்வளவோ புரிய வச்சோம். இருந்தாலும் அவ தேவாவுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. இது ரொம்ப தப்பான விஷயம் அமர். அவளுக்கு நம்ம புரிய வச்சே ஆகணும் அமர். நான் போயிட்டு வரேன். சரி நித்யா, நானும் உன் கூட வரேன். 2 பேரும் சேர்ந்தே போகலாம். சூடான சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டேன். எனக்கு தெரியும்பா. அம்மா நாள் முழுக்க எனக்கு என்ன புரிய வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுதானே நீங்க என்கிட்ட பேச வந்திருக்கீங்க. நான் உனக்கு எதுவும் புரிய வைக்க வரலம்மா. நீ சாப்பிடணும்னு தான் உனக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். நீ சாப்பிடுமா. கோவப்படுறதுக்கு உனக்கு தெம்பு வேணும்ல. சரி அனி, நீ எதுக்காக இப்ப கோவத்துல இருக்க? உன் அம்மா மேல கோவமா? உங்க அம்மா உங்க 2 பேருக்கும் எப்பவும் சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. ஒரே ஒரு தடவை உனக்கு எதிராக பேசினதுனால உனக்கு கோவம் வருதா? உனக்கு ஒன்று தெரியுமா? நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போய் ஹாஸ்டல்ல தங்கி படிச்ச அதுக்கெல்லாம் காரணம் யாரு? உங்க அம்மா தான். ஆனா எனக்கு நீ ஹாஸ்டல்ல போய் படிக்கிறது பிடிக்கல. ஆனா உங்க அம்மா தான் எனக்கு புரிய வச்சா. பசங்க மேல நாம நம்பிக்கை வைக்கணும்னு புரிய வச்சா. நாம கத்து கொடுத்த கலாச்சாரத்தை அவ என்னைக்கு மறக்க மாட்டான்னு சொன்னா. அதனாலதாம சொல்றேன், உன் அம்மா உனக்கு எதிரி கிடையாது. என்னைக்குமே நீ சந்தோஷமா இருக்கணும்னு தான் அவங்க யோசிப்பாங்க. அவ தன்னோட மக தப்பான வழியில போறத பார்க்கும்போது அவளால சும்மா இருக்க முடியல. அதுதான் உண்மை. இந்த விஷயம் உனக்கு இப்ப புரியாதுமா. நீ இந்த விஷயம் நீ அம்மாவாகும் போதுதான் உனக்கு புரியா நீ. ஆனா இந்த விஷயத்த புரிஞ்சுக்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நீ கொஞ்சம் பொறுமையா யோசிச்ச உனக்கே எல்லாம் புரியும். அதனால நீ யோசிச்சு பாருமா. நீ இப்ப சாப்பிடு, இல்லைன்னா உன் அம்மாவும் சாப்பிட மாட்டா. எங்க கிளம்பிட்டீங்க? அம்மா, நாங்க நித்யாவோட அம்மா வீட்டுக்கு போறோம். ஈவினிங்குள்ள திரும்பி வந்துடுவோம். அப்படியா? சரி, போயிட்டு வாங்க. ஒருவேளை குமார் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணாலோ இல்லை மெசேஜ் அனுப்புனாலோ தயவு செஞ்சு எங்களுக்கு சொல்லுங்கம்மா. சரி, நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். டோன்ட் வரி. இந்த வீட்டுக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் தடவையா அமர் கூட நான் என்னோட வீட்டுக்கு போறேம்மா. என்ன ஆசீர்வாதம் பண்ண மாட்டீங்களா? ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. நீ இப்போ என்னோட காலை தொட்டு நான் என்னோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு நீ சொல்லணும் நித்யா. ஓ வீட்டுக்கு போறேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இனிமே இதுதான் உன்னோட வீடு.
சந்தோஷமா இருமா. போயிட்டு வரவா? போயிட்டு வாங்க. டேக் கேர். என்ன அப்படி பாக்குறீங்க? இதுக்கு முன்னாடி என்ன பார்த்ததே இல்லையா? பார்த்திருக்கேன், நிறைய தடவை பார்த்திருக்கேன். ஆனா இந்த கிருஷ்ணாராவை நான் முதல் தடவையா பார்க்கிறேன். என்னாச்சு? திடீர்னு இந்த மாற்றம் இன்னைக்கு எப்படி வந்துச்சு? என்ன சொல்றீங்க? நான் எப்பவும் போலதான் இப்பவும் இருக்கேன். எனக்குள்ள எந்த மாற்றமும் வரல. என் மனசு என்ன சொல்லுதோ அதை தான் செய்வேன். என் மனசு என்கிட்ட என்ன சொல்லுதோ அதை தான் நானும் சொல்லுவேன். அப்படியா? நீ இப்படி பேசுறத கேட்க சந்தோஷமா இருக்கு. என்னாச்சு? நம்ம போகிறது ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை தனியாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் நித்யா. ஏன்னா நீ இப்போ அனிஷா கிட்ட பேசினா அவள் அதை புரிஞ்சுப்பாளான்னு தெரியல. அதனால அவளுக்கு புரிகிற மாதிரி நீ தெளிவாக நல்லா அவளுக்கு எடுத்து சொல்லணும். ஓகே? ஆமா அமர், நான் அவகிட்ட பக்குவமா பேசுறேன். நான் சாப்பாடு சாப்பிட்டுட்டேன். இப்போ நீங்களும் சாப்பிடுங்க. என்னால யாரும் இங்க பசியோட இருக்கணும்னு அவசியம் இல்ல. இன்னும் உங்களுக்கு வேற ஏதாவது தேவைப்பட்டா என்னை வந்து கூப்பிடுங்க, நான் வந்து சர்வ் பண்றேன். சாப்பிடு பாரதி. என்ன யோசிச்சுட்டு இருக்க? இவ எப்படி நடந்துக்கிறான்னு பாத்தீங்களா? எப்படி எடுத்து சொன்னா இவ புரிஞ்சுப்பான்னு எனக்கு சத்தியமா தெரியலங்க. சில நேரத்துல பெரிய விஷயங்களை கூட இவ ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிறா. ஆனா அதே சமயத்துல சின்ன விஷயங்களை கூட இவளால புரிஞ்சுக்கவே முடியல. ஏன்னா அவளோட வயசு அப்படி. இந்த வயசுல என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு புரியாது. அதனாலதான் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நாம சொல்லி புரிய வைக்கணும். ஏன்னா அவங்க கோவத்துல அவங்களுக்கு என்ன பண்றோங்கிறதே புரியாது. எவ்வளவோ முயற்சி பண்ணி அவளுக்கு என்னால புரிய வைக்க முடியல. இந்த பொண்ணு நினைச்சு நான் எவ்வளவு கவலைப்படுறேன்னு கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இந்த வயசுல நம்மளோட நித்யா நாம என்ன சொன்னாலும் புரிஞ்சுப்பா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இவ எங்க நித்யா மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறா? பாரதி, கடவுள் மனிதர்கள் எல்லாரையும் வேற வேற மாதிரி தான் படைச்சிருக்காரு. நித்யா நம்ம 2 பேரும் மாதிரி தான் இருக்கா. ஆனா அனி நம்மளோட வித்தியாசமா இருக்கா. ஆனா அனி நம்மள மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறத நீ விடு. என்னையே இப்படி முறைக்கிற? சாப்பிடு, சாப்பாடு ஆறுதுல, சாப்பிடு. சாப்பிடு. நீங்க தேவா கிட்ட என்னோட மெசேஜை சொல்லிடுறீங்களா? நான் நாளைக்கு கண்டிப்பா அவரை கோர்ட்ல வந்து பாப்பேன்னு சொல்லிடுங்க. குமார்? குமார் சார், வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நான் ரொம்ப நேரமா உனக்கு ட்ரை பண்ணேன். மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தது. குழந்தைங்க
பசங்க நல்லா இருக்காங்கல்ல? சரி சரி சரி. எப்போ? நாளைக்கா? நாளைக்கு மார்னிங் ஃப்ளைட்ல வரியா? ஓகே ஓகே, தட்ஸ் ரியலி வண்டர்ஃபுல். யா, தேங்க்யூ வெரி மச். யா, சரிப்பா. இதுக்கப்புறம் நீ பசங்களை நினைச்சு கவலைப்பட வேணாம். பசங்களோட பிரிவு இந்த வீட்டுல எல்லாருமே மாத்திருச்சு. ஆமா குமார், இப்ப சித்தார்த்தும் நித்யாவும் சண்டை போடுறது இல்ல, நானும் கிருஷ்ணாவும் சண்டை போடுறது கிடையாது. நாங்க எல்லாம் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ம், சரி, தேங்க்ஸ், பாய். குழந்தைங்க திரும்ப வராங்களா? நாளைக்கு மார்னிங் ஃப்ளைட்ல குமார் கூட்டிட்டு வரான். கடவுளே, ரொம்ப நன்றி. குழந்தைங்க திரும்ப வராங்க. நான் சித்தார்த்துக்கும் நித்யாவுக்கும் ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை இப்பவே சொல்லிடுறேன். நீ என்ன பண்ற? நாம அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். அம்மா, அமர், நித்யா, நல்லா இருங்க, நல்லா இருங்க. வாங்க, ஏன் இங்க நிக்கிறீங்க? உள்ள வாங்க. அப்பா. அட நித்யா, நீயா? வாமா வாமா வாமா. நல்லா இருக்கியா? எப்படி இருக்கீங்கப்பா? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். இருக்கட்டும் இருக்கட்டும். பசங்க வீட்டுக்கு வந்தாங்களா இல்லையா? இன்னும் வரல மாமா, ஆனா கூடிய சீக்கிரம் வந்துருவாங்க. ஆக்சுவலி வீட்டில் எல்லாருமே பசங்களுக்காக தான் வெயிட் பண்றோம். ஆமாப்பா, பசங்க இல்லைன்னா வீட்டில் எதுவுமே நல்லா இருக்காது. கண்டிப்பா. இவங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வாமா. சரிங்க, இப்பவே எடுத்துட்டு வரேன். அம்மா, அனி எங்க? வீட்ல இல்லையா? இருக்காளே, அவளோட ரூம்ல தான் இருக்கா. நீங்க எனக்கு டீ உள்ள எடுத்துட்டு வாங்க. நித்யா, அவ இங்க. மாமா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவ அனிஷா கிட்ட பாசமா சொல்லி புரிய வைப்பா. சரி, நீ போய் டீ கொண்டு வா. சரிங்க, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். அப்புறம் சொல்லுப்பா, ராவ் சார் எப்படி இருக்காரு? அவரு நல்லா இருக்காரு. இன்னொரு விஷயம், நான் சொன்ன இன்னொரு விஷயத்த நீங்க தேவா கிட்ட சொல்லிடுறீங்களா ப்ளீஸ்? தேங்க்ஸ். நான் நாளைக்கு அவரை பார்க்க கோர்ட்டுக்கு கண்டிப்பா வருவேன்னு சொல்லிடுறீங்களா? 100%. சரி. என்ன சொன்னாலும் எதுக்காக நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? தேவாவை விட்டு தள்ளி இருக்கிறதா உன்னோட நல்லதுன்னு நான் சொல்லிட்டேன். நான் அவனோட உண்மையான முகத்தை என் கண்ணால பாத்திருக்கா. நீ அவனோட மாமா மாமிக்கும் அவனோட சுயரூபம் நல்லா தெரியும். இந்த சின்ன விஷயம் கூட உனக்கு எதுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. அக்கா, நீங்க எப்போ வந்தீங்க? தேவாவை பார்க்க நாளைக்கு நான் கண்டிப்பா வருவேன்னு நீ போன்ல சொல்லிட்டு இருந்தல, அப்பவே வந்துட்டான். உனக்கு என்ன ஆச்சா? நீ எதுக்காக தெரிஞ்சே நீ நெருப்போட விளையாடிட்டு இருக்க? தேவா எப்படிப்பட்டவனு தெரிஞ்சும் ஏன் நீ இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? என்ன ஆச்சு உனக்கு? உன் மாமா, அம்மா, அப்பா, நான் எல்லாருமே சேர்ந்து புரிய வைக்கிறோம். இருந்தாலும் எதுக்காக புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? தேவா நல்லவன் கிடையாது. அதை நீ தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. அவன் என்னைக்கும் யாருக்கும் நல்லது பண்ண மாட்டான். அவனோட சுயநலத்துக்காக அவன் யார வேணாலும் யூஸ் பண்ணிட்டு காரியம் முடிஞ்சதும் தூக்கி போட்டுருவான். அவன் ஜஸ்ட் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அனி, இந்த விஷயத்தை நீ புரிஞ்சுக்கோ. என்ன சொன்னாலும் எதுக்காக நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற?
நான் அவனோட உண்மையான முகத்தை என் கண்ணால பாத்திருக்கேன் நீ. அவனோட மாமா மாமிக்கும் அவனோட சுயரூபம் நல்லா தெரியும். இந்த சின்ன விஷயம் கூட உனக்கு எதுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. தேவாவை விட்டு தள்ளி இருக்கிறதா உன்னோட நல்லதுன்னு நான் சொல்லிட்டேன். உங்களை விட எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். ஒருத்தவங்க மேல குறை சொல்லணும்னா யார் வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனா குறை சொல்றதுனால ஒருத்தவங்க கெட்டவங்களா ஆயிட மாட்டாங்க. அவங்க தப்பு பண்ணாங்கன்னு நிரூபிக்கணும்க்கா. இது வரைக்கும் தேவா பண்ணது தப்புன்னு யாருமே நிரூபிக்கலக்கா. இதுக்கு மேல என்ன நிரூபிக்கணும் நீ? நான் என்னோட கண்ணால அவனோட உண்மையான முகத்தை பாத்திருக்கேன். இது போதாதா? அன்னைக்கு கோவில்ல அத்தனை பேர் முன்னாடியும் என்னையும் உன் மாமாவையும் சாகடிக்க பாத்திருக்கான். இது பத்தாதா? அவனோட அக்காவை அவன் சாகடிச்சிருக்கான். அவன் கொலை பண்ணதை நேர்ல பார்த்தவங்களும் இருக்காங்க நீ. இது போதாதா? இதுக்கும் மேல அவனோட வக்கீலே வந்து சொன்னாங்க பினான்சியலி அவன் எவ்வளவு ஃப்ராட் பண்றான்னு சொன்னாங்க. இதுக்கு மேலே உனக்கு சாட்சிங்க வேணுமா நீ? இல்லனா நான் சொல்ற டாக்டர் போய் பாரு. அவர் உன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லுவாரு. அவன் பணம் கொடுத்து வாங்கணும்னு நினைச்சான். அது எதுக்காக தெரியுமா? உன் மாமா அவரோட பழைய நினைவுகளை மறக்கல. அவர் பண்ணதெல்லாம் டிராமான்னு அவரை சொல்ல சொன்னான். இந்த விஷயத்த டாக்டரே வந்து எங்க கிட்ட சொன்னாரு. இதுக்கு மேல உனக்கு என்ன ஆதாரம் வேணும் நீ? தேவாவுக்கு எதிராக நிறைய சாட்சிங்க இருக்கு. அவன் பண்ண தப்புக்கு கண்டிப்பா அவனுக்கு தண்டனை கிடைச்சே ஆகும் அனி. தேவாக்கு தண்டனை கிடைக்குமா கிடைக்காதுன்னு கூடி சீக்கிரமே தெரிய வரும்க்கா. ஆதாரங்களையும் சாட்சிகளையும் பணம் கொடுத்து வாங்க முடியலக்கா. இந்த காலத்துல ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கிறவங்கள தான் எல்லாரும் மாட்டி விடுறாங்கக்கா. தேவா உனக்கு இன்னோசென்ட்டா? நாங்க அவனை மாட்டி விடுறோமா? இதுதானே நீ சொல்ல வர? உனக்கு என்ன மூளை குழம்பி போச்சா? இவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனத்தை பண்ணாத. உனக்கு எது சரி எது தப்புன்னு தெரியல அனி. இப்போ ஒன்னும் குறைஞ்சு போயிடல. தேவா நல்லவன் இல்லங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கோ. அவன் ரொம்ப கெட்டவன். போதும்க்கா. நீங்க ரொம்ப பேசிட்டீங்க. நானும் ரொம்ப கேட்டுட்டேன். உங்களோட லைஃபோட டிசிஷனை நீங்க தானே எடுக்கிறீங்க. அதுல என்னைக்காவது நான் இன்டர்ஃபியர் ஆயிருக்கேனா? இல்லல. அப்புறம் நீங்க எதுக்காக என் லைஃப்ல நான் என்ன முடிவு எடுக்கணும்னு சொல்றீங்க? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு?